Hello guys, I am SK. இன்னைக்கு நம்ம டேட்டா சயின்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம் பைத்தானில். என்னன்னாக்கா ரெகுலர் எக்ஸ்பிரஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. பைத்தானில் ரெகுலர் எக்ஸ்பிரஷனுங்கிறது ஒவ்வொரு ப்ரோக்ராமரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை ஒரு ஸ்ட்ரிங்கில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறதுக்கோ, இல்லை எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கோ, இல்லை மொத்தமாக ஃபைன் பண்ணுறதுக்கோ, இதுக்கெல்லாமே எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஸ்ட்ரிங், அதாவது இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி டெஸ்க்டாப்பில் நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் போயிட்டு RE.py ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் எனக்கு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். அது இப்போ இந்த ஃபைலில் இப்போ ரெகுலர் எக்ஸ்பிரஷனுங்கிற இதில் என்னென்ன டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, மேஜராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க என்னென்ன டாபிக்ஸ்னு இருக்குன்னா, மேட்ச்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன், சர்ச்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன், ஃபைண்டாங்கிற ஒரு ஃபங்க்ஷன், ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் சப்புங்கிற ஒரு ஃபங்க்ஷன், ஃபைனலாக நம்ம எதை பார்க்கலாம்னா கம்பைலுங்கிற ஒரு ஃபங்க்ஷன். கம்பைலுங்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது சரி, ஓகே. ஸோ இப்போ ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணலாம். மேஜராக இப்போ ஃபஸ்ட்டு வந்து மேட்ச் அப்படின்னா என்ன, அது எப்படி இருக்கும், அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும், அதில் வந்து எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம மேட்ச் பண்ணுறதா இல்லையாங்கிறது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, நம்ம அந்த பேக்கேஜை யூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த பேக்கேஜை நம்ம இம்போர்ட் பண்ணணும். அது வந்து நார்மல் பைத்தானில் இருக்கிற ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிடுறேன். இம்போர்ட் ஆகுது, ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி இந்த மேட்சிங்கிற ஃபங்க்ஷன் சொல்லிட்டு பார்த்தீங்களா, இந்த மேட்சிங்கிற ஃபங்க்ஷனோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, RE.match ஓப்பன் பிரேஸ், ஃபஸ்ட்டில் இருக்கிறது பேட்டர்ன், அடுத்தது வந்து ஸ்ட்ரிங், ஓகேங்களா. இந்த பேட்டர்ன்னா என்ன, ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னாக்கா, இந்த பேட்டர்ன்ங்கிறது என்னன்னாக்கா, ஒரு எந்த லெட்டர்ஸ் இல்லை எந்த வேர்ட்ஸை நான் வந்து சர்ச் பண்ண போகிறேன், எந்த ஃபார்மெட்டில் நான் கொடுத்து சர்ச் பண்ணுறேன். அதாவது எனக்கு வந்து இப்போ gmail.com அப்படின்னாக்கா, அந்த gmail.com அப்படிங்கிறது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சர்ச் பண்ணி இருக்கோம்னா அந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த ஸ்ட்ரிங்குங்கிறது எதுலேருந்து நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஆக்சுவலாக இப்போ ஒரு ஸ்ட்ரிங், ஒரு லைன் இருக்குது, இல்லை ஒரு பேராகிராஃப் இருக்குது, இல்லை ஒரு வேர்டு இருக்குது. இப்போ இதுலேருந்து நான் இதை எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ரிங்குங்கிறது. ஸோ இதை வச்சு தான் நம்ம மேட்ச் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேட்ச்ங்கிறது பார்க்கலாம். இந்த மேட்ச்ங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அதாவது லெட்டர் இல்லாட்டி நம்ம கொடுத்துருக்க லைனோட ஸ்டார்டிங்கில் அது இருக்குதான்னு மட்டும்தான் செக் பண்ணும், ஓகேங்களா. ஹோல் லைனையுமே செக் பண்ணாது, ஹோல் வேர்ட்ஸையும் செக் பண்ணாது. ஃபஸ்ட்டு லைனில் இப்போ ஒரு வேர்டாக நான் கொடுத்துருக்கேன்னா அந்த வேர்டு வந்து அந்த லைன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஃபஸ்ட்டில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நான் இங்கே ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரேன். ரிசல்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எப்படி கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்கேன், RE.match, ஓகேங்களா. மேட்ச் கொடுத்துட்டு ஆம்ங்கிற ஒரு வேர்டு வந்து அதான் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து I am in Tamils அப்படின்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, கொடுத்துக்கிறோம், ஓகேங்களா. இப்போ இந்த ஏஎம்ங்கிற அந்த ஐஎம்ங்கிற வேர்டு இந்த லைனோட ஃபஸ்ட்டில் இருந்துச்சுன்னா இது வந்து ரிசல்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், பிரிண்ட் ரிசல்ட், ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்னு ஒன்று கொடுத்துருக்கேனே, என்னது இப்போ ஏஎம் மட்டும் கொடுத்தா போதும். இந்த ஆறுங்கிறது என்னன்னாக்கா அந்த பேட்டர்னோட ஸ்டார்ட் ஆகுது, இந்த பேட்டர்ன் இந்த இடத்துல இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது ஸ்டார்ட் ஆஃப் த பேட்டர்ன் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது தான் அது, யூஸ் ஃபார் த ஸ்டார்ட் ஆஃப் த பேட்டர்ன் ஸ்ட்ரிங், அதுக்கு தான் அந்த ஆறுங்கிறது கொடுத்தோம். ஸோ ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இதை செக் பண்ணி பார்ப்போம். சேவ் பண்ணியாச்சு. ஸோ எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா, பைத்தான் ஸ்பேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் வந்துச்சு. அவுட்புட்டு எந்த ஃபார்மேட்டில் வந்துருக்குன்னா, இந்த SRE மேட்ச் அப்படின்னு ஒரு கொரி செட் ஃபார்மேட்டில் வந்துருக்கு. கிளியரா? ஸோ இந்த அவுட்புட்டை நான் பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணலாம், குரூப்னு ஒன்று யூஸ் பண்ணணும்.
அப்போ தான் எனக்கு வந்து அவுட்புட்டை பார்க்க முடியும். அந்த குரூப்னா என்ன, அது ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்ல, இந்த ஃபஸ்ட்டு இது புரியுதா, மேட்சுங்கிறது ஓகே. இப்போ ஏஎம் இருக்குது, இது வந்து இந்த வேர்ட் தான் மேட்ச் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் இங்கே ஒரு ஏஎம் கூட வச்சுக்கலாம், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ 2 ஏஎம் இருக்குது. ஸோ இந்த ஏஎம் லெட்டரோட ஃபஸ்ட்டில் இருக்கிறத மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணும்னு நான் சொல்லியிருக்கேன் மேட்சுங்கிறது. ஸோ இப்போ இந்த வேர்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போ குரூப் எப்படி யூஸ் பண்ணால், எப்படி அந்த லெட்டர்ஸ் நம்ம பார்க்கணும், குரூப்னு யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ரன் பண்ணி பாருங்க. இப்போ ஏஎம்ங்கிறது எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ 2 ஏஎம் இருக்குது. எந்த ஏஎம் எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஃபஸ்ட் ஏஎம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்குங்கிறது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாக்கா, இதை கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாருங்கள். ஸோ அந்த குரூப் வந்து யூஸ் ஆகாது, இல்லை குரூப் இல்லைன்னாலும் நன்னுன்னு ரிசல்ட் வரும். செக் பண்ணி பாருங்க, நன். ஓகேவா? ஏன் அப்படி வருது அப்படின்னாக்கா, அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் வந்து இந்த லைனில் ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஓகேங்களா? ஸோ கிளியர். ஸோ மேட்சுங்கிறது ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணுறோம், மேட்சுங்கிறது ஒரு லைனோ இல்லை ஒரு வேர்டோ அந்த ஃபஸ்ட்டு அந்த நம்ம அதாவது மேட்ச் பண்ணுற எலமெண்ட்டு அதுவும் மேட்சாக இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா ஃபெயில் ஆகும். இன்கேஸ் இல்லைனாக்கா நன்னு ரிசல்ட் வரும். இவ்வளோதான் இந்த மேட்ச் ஆப்ரேஷன் பண்ணுறது. பேசிக் ஆப்ரேஷன் இவ்வளோ தான் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம், சர்ச்சுங்கிற ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம். இந்த சர்ச்சுங்கிற ஆப்ரேஷன் எப்படி நடக்குது, ஓகேயா? இதை எடுத்துக்கலாம், இல்லை இதே வச்சுக்கலாம். ஏன்னாக்கா ஒரு லைன் போட்டாக்கா நமக்கு வந்து அந்த ஐடென்டிஃபை தெரியும், அதனால. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், சர்ச்சுங்கிற ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். இந்த சர்ச்சுங்கிற ஆப்ரேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, இந்த மேட்ச் வந்து ஃபஸ்ட்டில் இருக்க ஏஎம் மட்டும் எடுத்துகிட்டு வந்துச்சு. ஃபஸ்ட் லெட்டராக இருக்கணும், இல்லாட்டி ஃபஸ்ட்டு வேர்டாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து மேட்ச் பண்ணும், இல்லைன்னா ஃபெயில் ஆகிடும். ஓகேங்களா? பட் இதுலேயே இப்போ இதே ப்ரொசீஜரை நம்ம இங்கே எழுதலாம். ஸோ இதே ஃபார்மேட்டை நான் வந்து சர்ச்சில் எழுதுகிறேன். சர்ச் ஆப்ரேஷன், இந்த ஆப்ரேஷனில் என்ன பாராமீட்டர் பண்ணால் சேம் அதே தான். அது என்ன சொல்லியிருந்தேன், பேட்டர்ன் ப்ளஸ் ஸ்ட்ரிங், சேம் ப்ராசஸ் தான். மேட்சுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலான ஒர்க் பண்ணும், ஆனால் கொஞ்சம் டிஃபர் ஆகும். என்ன டிஃபர் ஆகுறதுன்னு மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ RE டாட் என்ன பண்ணுறோம், சர்ச்னு கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து நான் வந்து இந்த ஏஎம்ங்கிற வேர்டுக்கு முன்னாடி நான் ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஹாய், ஐம் தமிழ். ஸோ இப்படி கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, இந்த ஐஎம்ங்கிற வேர்டு எங்கே இருக்குது, செகண்ட் வேர்டாக இந்த ஐஎம்ங்கிற வேர்டு இருக்குது. ஆனால் மேட்ச் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வேர்டாக இருந்தால் மட்டும்தான் மேட்ச் பண்ணும், இல்லைன்னா எனக்கு ரிசல்ட் கரெக்டாது. ஸோ இங்கே ரிசல்ட் எஸ்ஜின்னு வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். சரி, எல்லாம் ஒரே நேம் போட்டுட்டு வந்தாக்கா நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, அதுக்காக தான். ஸோ ரிசல்ட் SE ஈக்குவல் டு RE டாட் சர்ச்சில் கொடுத்து ஐஎம்ங்கிற வேர்டை வந்து நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ என்னன்னா, எனக்கு வந்து இந்த ஐஎம்ங்கிற வேர்டு இந்த இடத்துல இருக்குதா, அதாவது இந்த வேர்டை எடுத்துகிட்டு வரணும். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறத மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது பேர் வந்து மேட்ச்சு. ஸ்ட்ரிங் சர்ச்னா இந்த வேர்டு இதில் இருந்தால் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறது. ஸோ ரிசல்ட் பண்ணி பாருங்கள். ஸோ செகண்டுக்கு வந்து ஐஎம்ங்கிறது வந்துருக்கு. ஸோ ஓகே, இப்போ ஒரே ஒரு இடத்துல ஏஎம்னு இருக்குது. ஸோ அதனால் எடுத்துகிட்டு வந்துடுச்சு. இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது 2-3 இடத்துல ஏஎம்னு இருக்குது. இந்தியன். ஸோ இப்படி கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ஐஎம் இன் தமிழ்ஸ்னு ஒன்று இருக்குது, ஐஎம் இன் இந்தியன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ 2 இடத்துல ஏஎம்னு இருக்குது. ஸோ அப்போ என்ன நடக்கும், அப்போ எடுத்துகிட்டு வருமா, எனக்கு வந்து 2 ஏஎம்னு சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வருமா அப்படின்னாக்கா அது எடுத்துகிட்டு வராது. ஏன்னா அது பொறுத்தவரையிலும், சர்ச்சை பொறுத்தவரையிலும் இந்த மேட்சான வேர்டு இந்த லைனில் ஃபஸ்ட்டு எந்த இடத்துல இருக்குது, முதல்ல இருக்க அந்த இடத்த மட்டும்தான் எடுத்துகிட்டு வரும். அதாவது இந்த பர்டிகுலர் வேர்டு, அதான் சர்ச் ஆப்ரேஷன் பண்ணுற ஒர்க்கு.
இப்போ பாருங்கன்னா மறுபடியும் நான் உங்களுக்கு ரிசல்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு ஏஎம் மட்டும்தான் எடுத்துகிட்டு வருது. ஸோ இன்கேஸ் இந்த ஏஎம் நான் அழிச்சிட்டேன், ஓகேங்களா, இந்த ஏஎம் இந்த இடத்துல ஏஎம்னே இல்லை. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னாக்க, அப்போ என்ன பண்ணுன்னா இந்த லைன்ஸில் செக் பண்ணும், ஃபர்ஸ்ட் ஏஎம் எங்கே இருக்குது, இந்த ஏஎம் இருக்கா, அப்போ இந்த ஏஎம் எடுத்துகிட்டு வரும். ஸோ நீ செக் பண்ணி பாருங்கள், அப்போ அந்த ஏஎம் எடுத்து வந்துருக்கோம். ஓகேவா? இப்போ மேட்சுக்கும் சர்ச்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? ஸோ நான் இங்கே வந்து ஏஎம் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இல்லாமல் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர் மேட்ச் பண்ணுறது மேட்ச்சு, உள்ளே இருக்க அதே வேர்டு ஃபர்ஸ்ட்டில் எந்த இடத்துல இருக்கோ அதை மட்டும் எடுத்து வர சர்ச். நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் ஆல். இந்த ஃபைண்ட் ஆலுக்கும் அதே பேட்டர்ன் தான், அதே பேட்டர்ன் கமா ஸ்ட்ரிங். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம ஃபர்ஸ்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஸோ இதே வேர்டு எடுத்துங்க, இதே ஸ்டேட்மெண்ட் எடுத்து இந்த ஃபைண்ட் ஆல் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து ரிசல்ட் டாட் எஃப்என், ஓகேங்களா, எஃப்என்ங்கிறது வேரியபிள் நேம் செட் பண்ணிக்கலாம். இந்த சர்ச்சில் என்ன செட் பண்ண போகிறோம், சர்ச்சுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம், ஃபைண்ட் ஆல். ஓகே, இப்போ ஃபைண்ட் ஆல் கொடுத்தாச்சு. இப்போ ஃபைண்ட் ஆல் கொடுக்கும்போது இந்த ஃபைண்ட் ஆல்ங்கிறது என்னன்னாக்கா, சர்ச் ஃபங்க்ஷனையும் இதுவே பண்ணும், அதே நேரத்தில் மேட்ச் ஃபங்க்ஷனையும் இதுவே பண்ணும். நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம ஒரு ப்ரோக்ராம் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் நீங்கள் வந்து என்னோட சுச்சுவேஷன் ஃபைண்ட் ஆல் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டு ஆப்ரேஷன், அதாவது சர்ச் ஆப்ரேஷனே இது பண்ணிக்கும், மேட்ச் ஆப்ரேஷனே இது பண்ணிக்கும். இதை வச்சு நம்ம ஸ்கிரிப்ட் எழுதும்போது நமக்கு சர்ச் மட்டும் வேணும் அப்படின்னா சர்ச் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மேட்ச் மட்டும் வேணும் அப்படின்னாக்கா மேட்சே இதிலே ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃபைண்ட் ஆல் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓகே.